ரஜபில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பொய். ரஜபிலே சில நிகழ்வுகளை சொல்றாங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ரஜப் மாதத்தில் முதல் இரவில் நான் பிறந்தேன். ரஜப் மாதத்தில் முதல் இரவில் நான் பிறந்தேன். அப்ப பிறப்பு ரசூலாங்க இப்ப எங்க? ரஜப்ல பிறந்த. அப்ப அங்க என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? ரபியுல் அவ்வல் வழங்கிட்டா. ஆனா ரஜப் மாசத்துல நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். அப்ப அங்க வந்து ரபியுல் அவ்வலுக்கு பாயிருது, இங்க வந்தா ரஜபுக்கு பாயிரு. ஆனா ஒரு முறை தான் ரசூல் அங்க செஞ்சாங்க, பிறந்தார்கள். இதுல ரஜப்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு பிறந்தார்கள் ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு செய்தி என்ன, 27 நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தி சொல்வார்கள் ரஜப்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு முதலாவது இரவுல பிறந்ததாக ஒரு செய்தி, 27 நபியாக அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி. சில அறிவிப்புல 25 லைஃப்ல இன்னொரு அறிவிப்பு என்ன, 25 நபியாக அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 முக்கியமான ஒரு செய்தி நடந்ததாக சொல்லுவாங்க ரஜப்ல. என்ன? மேராஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 27 இரவுல என்ன செஞ்சாங்களாம்? மேராஜ் போனார்கள் என்று செய்தி சொல்வார்கள். இது எந்த மாதத்தில்? ரஜபுடைய மாதத்தில் நடந்ததாக சொல்வார்கள். இதை வைத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த நாளை கொண்டாடுறாங்க. அந்த நாளில் வந்து என்னது, அதாவது ஒன்று கூடுறாங்க. அதனால சிலர் நோம்பு பிடிக்கிறாங்க, சில பெருநாள் மாதிரி கொண்டாடுறாங்க, சந்தோஷமா ட்ரெஸ் அணிஞ்சுக்கிறாங்க. ஏன் ரசூலா மேராஜ் போனாங்கன்னு என்னது, இவங்க வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியான நிறைய செய்திகள் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது எல்லாம் ஆதாரமற்ற செய்திகள். அப்ப என்னென்ன சொல்றாங்க? பிறந்தது, நபித்துவம், 27 மேராஜ், இது போன்ற எத்தனையோ செய்திகள் என்ன செய்யறாங்க, இதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.